எங்கே போகிறோன்னா வந்து இப்போ மஹால் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வந்து ட்வின்னிங் பண்ணுறோம். எனக்கு என்னோட பம்பில் அதை ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரீ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னை டிசைனர் போயிட்டோம் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கறதுக்காக. ஸோ டிநகர் பிரான்ச் தான் வந்து போயிருந்தேன். என்னோடய என்கேஜ்மெண்ட், மேரேஜ் ப்ளவுஸ், அப்புறம் ரீசெண்டாக நடந்த என்னோட கசினோட வெட்டிங்களுக்கு தைக்க கொடுத்துருந்த ப்ளவுஸ் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி ஷவருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சென்னை டிசைனர் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். எனக்கு இங்கே என்னென்னு தெரியல, ரொம்பவே செட் ஆகிடுச்சு. ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி நம்ம சொல்கிற டிசைனை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணி கொடுப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் அந்த கடைக்கு போனோடனே அவங்க டிஸ்பிளேல வச்சுருக்க ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்ப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க கலெக்ஷன்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க டிஸ்பிளேயில். இந்த வாட்டி வந்து இந்த கோபுரம் டிசைன் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இன்ட்ரிகேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மாடு கவ்வெல்லாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே. நிறைய சாம்பிள் ப்ளவுஸே இவங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து இவங்ககிட்ட இருக்க ப்ளவுஸே வந்து எடுத்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு டிசைன்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அண்ட் ரெடிமேட் ப்ளவுஸுமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். லைக் காமன் கலர்ஸ் இருக்கும்ல, க்ரீனு, ரெட்டு, பிங்க், கோல்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாரீ கொண்டு போனீங்கன்னா மேட்ச் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ என்னோட சாரீக்கு எனக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து ஒரு சாரீக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு கொண்டு போயிருந்தேன். இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் அண்ணாக்கிட்டே விட்டேன், சரி நீங்களே வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அவங்க வந்து ஒரு மாடல் எனக்கு காமிச்சாங்க டேப்பில். எனக்கு அது வந்து பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சாரீக்கு வந்து ஓகே பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இல்லைனா கூட நீங்கள் அந்த ஷாப் போனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அங்கே ரெஃபரன்ஸ் ப்ளவுஸு அண்ட் அவங்களே டேப்ல டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓகே நம்ம சாரிக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அவங்களுமே நிறைய சஜஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நானுமே வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இது வரைக்கும் எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அளவு எடுத்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் சைஸ் எல்லாம் மாறி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் அளவு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோ மாதிரி எதாவது பண்ணோம் அத்தை. நான் அத்தை என்னைய மாதிரி போல் அப்படியே வச்சுக்கிட்டு என் அம்மாவோட சாரிக்கும் அவங்க வந்து ப்ளவுஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தோம். அவங்க ரோஸ் எடுத்தனால காமன் கலர் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. அண்ட் எங்கள் அத்தைக்கு வந்து தேடணும், அவங்களோட அந்த சாரீ கலருக்கு வந்து அங்கே கிடைக்கவே இல்லை. சரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து ஒரு நார்மல் காட்டன் குர்த்தி அண்ட் ஜீன்ஸ் வந்து போட்டிருக்கேன், மெட்டர்னிட்டி பேண்ட்ஸு. அண்ட் இவரும் வந்து கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறோன்னா வந்து இப்போ மஹால் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்தாச்சு. எங்கள் என்கேஜ்மெண்ட் நடந்த அதே ஹால் தான் வந்து பேபி ஷோரும் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் டெக்கரேஷன் வந்து பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து சாரிக்கு ஜுவல் பார்க்க போகிறேன். செட் ஆச்சுன்னா எடுப்பேன், அப்படி இல்லைனா வந்து வேறு ஷாப் தான் வந்து பார்க்கணும். ஸோ அங்கே அப்படியே போகலாமா? போகலாமே. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஏஸ்தட்டிக்காக வேணும். ரொம்ப கலர்லாம் சிம்பிளாக நீட்டாக அதுவும் ஒயிட் மாட்டேன், பெயிண்ட் மாதிரி போல ஆல்ரெடி 7th month ஃபங்க்ஷனுக்கே போட்டு தண்ணி டெக்கர் பண்ணிட்டேன். அதனால அந்த கோலமே. ஸோ பேபி ஷவருக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அன்றைக்கி டெக்கர்லாம் வந்து பார்த்துட்டு அண்ட் சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்துட்டு வந்துடலான்னு தான் வந்து ஹாலுக்கு போயிருந்தோம். ஸோ இங்கே தான் எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டும் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட் நடந்த அதே ஹாலில் நாங்கள் பேபி ஷவர் பண்ண போகிறோம். அதுவுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. டெக்கர்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜுவல் பார்க்க வந்துட்டேன் சாரிக்கு. கோல்டு போடுற ஐடியா எனக்கு வந்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து கோல்டு போட்டுட்டேன். சரி டிஃப்ரெண்ட்டாக பேபி ஷவருக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ 2 சாரிக்கும் வேறு லுக்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். லைக் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த ஏடி ஒர்க் அந்த மாதிரிலாம் போட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து ஐடியா வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அதே செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரில் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து இருக்குது. சத்யா ஸ்டோர் ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். ராணி ஃபேஷன் ஜுவல்லரி அப்படின்னு நினைக்கிறேன். கலெக்ஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வச்சுருக்காங்க. அண்ட் ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது.
next day. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதால நெக்ஸ்ட் டேவும் வந்து ஜுவல் பார்க்க போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாரி தான் இன்றைக்கி நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஏடி ஸ்டோன் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் செட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதில் ஒரு செட்டு நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். எதுன்னு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் இங்கே ஆல்ரெடி 2 நமி அது கொஞ்சம் இந்த கேப் கொஞ்சம் வரல. ஒரு கலரும் நல்லா என்னோட கலருக்கு கொஞ்சம் இது அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து பண்ணுறேன். One eternity later. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கேயே ஃபிட் செக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு ஆல்டர்லாம் பண்ண முடியாது நம்மளால். அதனால தான் ஸோ சென்னை டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் கொடுக்க போன வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2 ப்ளவுஸ்மே வந்து வாங்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வந்து ட்வின்னிங் பண்ணுறோம். சேம் லைக் ஒயிட் வித் பிளாக் செக்டு ஷர்ட்டு and we have matching pants also. blue jeans. கிளம்பியாச்சு. ஹாஃப் வேல இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 10 minutes. 10 minutes நாங்கள் வந்து ரீச் ஆகிடுவோம். க்யூட்டாக இருக்குண்ணா ஹேர் ஸ்டைலு. ஆமாம், குட்டி பொண்ணு மாதிரியே இருக்கேன். ஸோ நான் ப்ளவுஸ் 2மே வந்து பார்த்துட்டோம். 2மே சூப்பராக பர்ஃபெக்டாக நான் கேட்ட மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ளவுஸ் டிசைன் மட்டும் நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் அன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். வீடியோஸ் வந்து உடனே போட்டதுக்காக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் லைக் சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து வந்துடும். ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபிட் செக்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஹேங்கிங்ஸ் மட்டும் எனக்கு வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு 1 hour டைம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாரீலாம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஃபால்ஸு அப்புறம் மேட்சிங் பேங்கிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்காக வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். டி நகர் உள்ளேயே தான் ஏதாவது சின்ன ஷாப்பில் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். பசிக்குதா உங்களுக்கு? சிக்கல எனக்கும் பசிக்க. மதியானம் செம்ம விருந்து, செம்ம சூப்பராக செஞ்சுருந்தார். ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் ஸ்டைலா, திண்டுக்கல் ஸ்டைலு. அதுக்கப்புறம் கிரேவி, அந்த சால்னா வேற லெவல்டா. சிக்கன் கிரேவி தான். அது வந்து சால்னா மாதிரி பண்ணுவாங்கள்ல பிரியாணிக்கு தொட்டுக்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. அண்ட் எக்கு சூப்பராக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகுது. எனக்கு இனிமேல் திம்முன்னு இருக்குது. எதுவுமே டைஜஸ்டே வந்து ஆகலை. நல்லா சாப்பிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே போவோம். டீ நகர் ரோட்லேயே தான் வந்து இருக்கோம். இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ப்ளவுஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். போத்தீஸ் போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஆமாம், போத்தீஸ் வந்து போனோம். ஆக்சுவலாக எங்கன்னா குரோம்பேட் தானே அது தமிழ். குரோம்பேட் போத்தீஸ் வந்து போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அது வந்து ஏன்னு நான் சொல்கிறேன் என்னென்னு, ஏன்னா அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் வந்து புரியும். அது அங்கே இருக்கான்னு செக் பண்ண போயிட்டு அது ஒரு மெயின் வேலை இருக்குது. இது மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா என்னோட 9th month வளகாப்போட ட்ரெஸ் வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஜுவல்ஸ் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான், இது மட்டும் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையான ஜுவல்ஸு, சாரீ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இப்போது இந்த ஈவினிங் டைமில் டீ நகர் வந்தால் ஜாலியாக இருக்கும் தெரியுமா. அப்படியே கும்பலாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, இந்த ரோடு கடையிலலாம் இந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் சூப்பராக. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், இந்த சைடில் இருக்க கடைகள். இவ்வளோதான் பார்க்கிங்க. நாங்கள்லாம் முன்னெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதுலாம் டீ நகர் வரணுன்னா செங்கல்பட்டில் அங்கேருந்து மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறுவோம். ஏறி இங்கே வந்து ரீச் ஆகிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மதியம் இங்கே சாப்பிட்டு திருப்பி ஒரு இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஷாப்பிங் முடிச்சுட்டு கடைசி ட்ரெயினை பிடிப்போம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது. நானே, எங்கள் அம்மா, என் தம்பி. ஆமாம், அப்படி தான் வந்துருக்கோம். அவ்வளோ லேட்டாக இருக்கா, ஒரு 9:30 அந்த மாதிரி. ஏன்னா இந்த டீ நகருக்குள்ளே வந்தாலே வந்து எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியாது. அதுவும் முக்கியமாக வந்து இந்த ஆடி சேல் இருக்கும்போது வருவோம் நாங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோட பர்த்டே வரும், என் தம்பி பர்த்டே வரும். இங்கே உள்ளதை பார்க்கிங்க அந்த சைடு, அது எக்ஸிட்.
கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து நாங்கள் போயிட்டோம். எனக்கு வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரோட்டு கடையிலே வந்து பார்த்தேன். ஒரு பேங்கிள் செட் நல்லாவே அமைஞ்சுது. அதை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியில் வந்து இந்த மசாலா பொரி வந்து விற்றுட்டு இருந்தாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பீச்சுக்கு போனால் அப்படின்னா இந்த மாதிரி எதனா ஒரு லைக் பப்ளிக் பிளேஸ்க்கு போனால் இந்த ஒரு ஸ்நாக் நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன். ஸோ ஃபால்ஸ் லைனிங்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் வாங்கிட்டு சென்னை டிசைனர் போய் ப்ளவுஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போத்தி ஸ்வர்ண மஹால் வந்து போயிட்டோம். பட் நாங்கள் தேடி போன அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கவே இல்லை. சரி ஓகே வேறு எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. மற்ற பேங்கிள்ஸு ஃபால்ஸ் லைனிங் எல்லாமே கிடச்சிருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு, அது கிடைக்கவே இல்லை. அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா சாரிக்கு சைடில் இப்போலாம் வந்து ஷால் மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்களே, ஒன் சைட் போடுறாங்களே, ஸோ அது வந்து நெட் ஷால் மாதிரி போடுவாங்க. பட் எனக்கு என்னென்னா வந்து நம்ம அந்த பட்டு மாதிரியே அந்த ஜரிகை இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி போல தான் தேடிட்டு இருக்கேன். எந்த கடையிலையுமே கிடைக்கல. பார்க்கணும். ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 12 days தான் இருக்கான். அதையே நான் இன்றைக்கி தான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். இவர் தான் சொன்னார் 2 நாள் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே கிடச்சா பார்ப்போம். அப்படி இல்லை வேறு எதனா ஆல்டர்னேட்டு தான் வந்து பார்க்கணும். ஃபியூ டேஸ் கழித்து எடுத்த வீடியோ இது. இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட நான் ஃபஸ்ட்டு கட்ட போகிற சாரீக்கு அவருக்கு பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஷெர்வானி மாதிரி எடுத்திருந்தோம். அது வந்து ஹைட் கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி பேசிக்கான ஆல்ட்ரேஷன்லாம் நானே வீட்டில் பண்ணிவிடுவேன். ஸோ அது வந்து அவருக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீட்டில் வந்து நான் ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பேசிக்காக வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே தெரியும். கட்டிங், ஸ்டிச்சிங் இந்த வேலை நானே பார்ப்பேன். ஸோ எனக்கு ட்ரெஸ் எதாவது பிடிக்கணும் இல்லை அவருக்கு எதனா ஆர்டர் பண்ணணும், நான் வீட்லேயே வந்து பண்ணிவிடுவேன். நான் அந்த சாரீக்கு சைடில் ஒரு ஷால் மாதிரி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நான் கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன். எனக்கு லைக் அது எங்கே கிடைக்கும்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சாரீ பார்த்தேன், சேம் பார்டர் கலரில். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், அரௌண்ட் 400 rupees கிட்ட வந்து இருக்கும். பட் நான் வந்து அந்த பார்டர் ரேட்டு விசாரிக்கும் போது வெளியெலாம் 1800 அந்த மாதிரி ரொம்ப ஹையாக சொன்னாங்க. இவ்வளோ ரேட்டுக்கு வந்து நம்ம ஒரு சாரியை வாங்கி அந்த பார்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ 400 rupees இந்த சாரீ. அதை வந்து வாங்கி பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ளூ கலரில் வந்து குட்டி டாட் மாதிரி வரும். ப்ளூ வந்து நம்ம சாரியில் இல்லை இல்லையா, அது ஆடாக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன்ஸ் அண்ட் கோல்டு ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு வந்து நான் வந்து ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. அண்ட் இதை நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 அப்படின்னு க்ளூ இருக்குது இல்லையா, ஸோ அதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும். நீங்கள் நார்மலாக அந்த ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பட் அது ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, நான் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த க்ளூ யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சம் வந்து டயர்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி குனிஞ்சிட்டு எல்லாமே ஒட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டோனோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது பக்கத்தில் ஒட்டினதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாரீ ப்ளீட்டிங் வந்து நானே பண்ணிட்டேன் வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு சாரீ மட்டும் நான் ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடி அந்த பபிள் ப்ளீட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கீழே வந்து ஃபுல்லாக அயன் பண்ணாமல் அந்த பார்டர் வந்து அப்படியே அந்த லைக் நேச்சுரல் ஃப்ளோவே விட்டுறது தான் பபிள் ப்ளீட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு என்னோடய பம்பில் அதை ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் எப்படின்ட்டு இருக்கேன் அப்படி பழகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக வாங்கியிருந்ததில்ல. அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தேன் நான் மனசில். இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸ் எதுனா வந்து வாங்கி ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் க்ராண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். நான் மனசில் வச்சுருந்தேன். அந்த ஐடியா அப்படியே கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஷர்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக மாறிடுச்சு. ஸோ நார்மல் கர்தானா ஸ்டோன்ஸு அண்ட் அந்த ஒரு க்ரீன் கலர், என்னோடய சாரீ கலர் க்ரீன் இல்லையா, ஸோ க்ரீன் கலரில் ஒரு பெரிய ஸ்டோனும் அண்ட் அந்த ஜர்தூசி ஒர்க் பண்ண மாதிரி லீவ்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு அமேசானில். அதையும் வந்து வாங்கிட்டு அழகாக வந்து நான் ஒரு டிசைன் வந்து நானே ஃப்ரேம் பண்ணி அதை அப்படியே வந்து B7000 க்ளூ வந்து வச்சு ஒட்டிட்டேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அவுட்புட் பார்க்குறதுக்கு.
நம்ம இந்த செலிபிரிட்டி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஒர்க் பண்ண வேட்டி சட்டெல்லாம் போட்டு வராங்களா, அதே மாதிரி லுக் வந்துருந்துச்சு. கடையில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு வர மாதிரி இல்லாமல் நான் நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்லாம் வந்து நானே பார்த்து வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஆம் ஹாப்பி டு ஹியர் தட். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நியூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.